அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்ததை தொடர்ந்து மகிழ்ச்சியடைந்த கழக நிர்வாகிகள் தேனி மாவட்டம் போடியில் உள்ள தேவர் திருமகனார் திருவுருவச் சிலை அருகே பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கட்சியின் பெயர் தென்னந்தோப்பு சின்னத்தை காண்பித்து விலகி கூறினர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா அறிமுகப்படுத்தும் கழக வேட்பாளரை வெற்றியடைய செய்வோம் என்றும் சூளுரைத்தனர். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் பேரும் அதோடு சேர்ந்து இல்லாமல் தென்னை மரம் தென்னந்தோப்பு என்ற சின்னத்தையும் அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, அவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறன்ற மாதிரி தான் இப்பயும் அந்த வழியில தான் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதையும் ஒரு தனிப்பட்ட முறையில் இல்லாமல் தென்னந்தோப்பாக ஒரு சின்னத்தை அறிவிச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் மாதிரி தொண்டருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போய் அம்மாவோட ஆட்சி அமைக்கிறது அவங்களோட எண்ணம். அந்த எண்ணத்தை மீண்டும் நிறைவேற்றிருக்காங்க. இந்த தென்னந்தோப்பு சின்னத்தையும் இந்த கட்சி பேரையும் அதாவது பட்டி தொட்டி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போவோம். 234 தொகுதியிலையும் அம்மா வேட்பாளருக்கு உறுதுணையாக இருந்து அவரை ஜெயிக்க வைப்போம். துரோகிகளையும் எதிரிகளையும் இந்த தென்னந்தோப்பு சின்னம் பந்தாடி, அதாவது சின்னம்மா தலைமையில் அம்மாவோட ஆட்சியை மறுபடியும் புரட்சித் தலைவரோட ஆட்சியும் மறுபடியும் தமிழ்நாட்டில் மலர்ச்சி வருது. இந்த தலையாய தொண்டரோட அதாவது கடமையாக எண்ணி பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.